நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கம். இந்த இதில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவர் என்னோட குருஜி. அவர் திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் பேர் சேகர் சுவாமிகள். அவர் நித்யானந்தா பேச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டி ஆட்டோ ஸ்டாண்டில் இருப்பார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். ரொம்ப ஒரு ரக்கடான சாமியார். எல்லாத்துக்குமே அருள் பலிக்க மாட்டார். மனசுல தோன்றத கூப்பிட்டு சொல்லுவார். என்ன யாருக்கும் தெரியாது. நான் 4 வருஷம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். தை அமாவாசை, அதாவது இந்த வருஷம் ஜனவரி 29 போயிருக்கேன். கூட்டத்தில் அவ்வளோ இதுலேயும் என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கன்னு கூப்பிட்றேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டீங்களா, சில விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னோட வாழ்க்கை ரகசியத்தை சொல்கிறாரு. கவனமாக கேட்டுக்கோங்க. கடவுள் எப்படியெல்லாம் சொல்லுவார்னு சொல்லிட்டு, ஊரா உறவுக்காரன் தண்டம் கேட்ட நீ சரியா அப்படின்னு கேட்டார். ஆடி போயிட்டேன். ஊரா உறவுக்காரன் தண்டம் கட்டுற அப்படின்னு கேட்டார். உண்மையா இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னது 100% சரி. இது வரைக்கும் 2 வட்டம் சாவை சந்திச்சுட்டு வந்துட்டா செத்து பழிச்சிருக்கனார். அதுவும் சரியா? இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. முடிஞ்சா திருவண்ணாமலையில பாருங்க. அவர் ஆனா இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. மே 1 அவர் இறந்துட்டார். இது விஷயம் நான் இது ரிலேட்டட் வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ரிலேட்டட் வீடியோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி வணக்கம் சொல்லுறேன்.